நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று அரவிந்த் கெஜ்ரிவால் விடுத்த சவாலை பாரதிய ஜனதாவின் டெல்லி முதல்வர் வேட்பாளர் கிரண் பேடி ஏற்றுக் கொண்டுள்ளார். பாரதிய ஜனதா ஆட்சி மன்ற குழு டெல்லி சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் முதல்வர் வேட்பாளராக முதல் பெண் IPS அதிகாரி கிரண் பேடியை அறிவித்துள்ளது. இதற்கு வரவேற்பு தெரிவித்து கிரண் பேடிக்கு ட்விட்டர் மூலம் வாழ்த்து தெரிவித்த ஆம் ஆத்மி கட்சியின் முதல்வர் வேட்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால், அமெரிக்க அதிபர் தேர்தலில் நடப்பது போல பல்வேறு விஷயங்கள் குறித்து நேருக்கு நேர் விவாதம் நடத்த தயாரா என்று சவால் விடுத்துள்ளார். இந்த விவாதம் ஜனநாயகத்துக்கு நல்ல துவக்கமாக இருக்கும் என்றும், யாரை தேர்வு செய்யலாம் என்ற முடிவுக்கு மக்கள் எளிதில் வர முடியும் எனவும் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். இந்த சவாலை உடனடியாக ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ள கிரண் பேடி, ஆனால் விவாதம் சட்டசபையில்தான் நடக்கும், அப்போது கெஜ்ரிவாலை எதிர்கொள்வேன் என்றும் கூறியுள்ளார். விவாதத்தில் மட்டுமே கெஜ்ரிவால் நம்பிக்கை கொண்டிருப்பதாக கிண்டல் செய்துள்ள கிரண் பேடி, மக்கள் பணிகளை செய்வதில் தான் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். I'll do it in the assembly now. I'll do it in the assembly. And before that, I'm now focusing on delivery rather than only debates. Because that's all what he's been doing. He's only been debating. I'm on delivery. I'll take him on a debate on the floor of the house. டெல்லியில் உள்ள 70 தொகுதிகளுக்கும் பாரதிய ஜனதா திங்களன்று வேட்பாளர்களை அறிவித்தது. முதல்வர் வேட்பாளர் கிரண் பேடி கிருஷ்ணா நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். புதுடெல்லி தொகுதியில் முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு எதிராக நூபுர் சர்மா களமிறக்கப்பட்டுள்ளார். டெல்லி பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் பேரவை தலைவரான நூபுர் லண்டன் பொருளாதார கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.